ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே பாவக்காவை அந்த சைடில் இருக்கிறலாம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ரெண்டாக பொழந்துட்டு இந்த உள்ளே இருக்க விடையெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க. நறுக்கணுன்னே அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல எண்ணெயாக ஊற்றுங்க. கொஞ்சம் செக்கெண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கணுன்னு இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்துப்போம். அரிசியை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அரை மணி நேரமாச்சும் ஊற வச்சுக்கலாம். சட்டியை வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சாப்பாடை போடுங்க. நல்லா வெந்தோடனே வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி நறுக்கிக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 6 பீஸ் வர்ற மாதிரி, சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 4 பீஸ் வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கும். பூரா கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, பூண்டு இறக்கு முன்னாடியே போடுறோன்னா கொஞ்சம் வதங்கும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கலாம். அதோடு நம்ம வதக்கி வச்சிருந்த பாவக்காவையும் போட்டு அந்த தக்காளி அரைச்சி வச்சோம்ல அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு மூடி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி புளியை நம்ம கரைச்சிட்டு ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடி நல்லா போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றி மூடி வச்சுக்கலாம். அதுவும் நல்ல கிரேவியாட்ட எண்ணெய் திரண்டு வரணும். அவ்வளோதான், நம்ம பாவக்காய் குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா பாவக்காய் குழம்பு கொள்ளக்கா கசக்காது. நாம் எந்த அளவுக்கு பாவக்காவை வதக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த கசப்பு தன்மை போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கிரேவியாட்ட இருக்கணும் பாவக்காய் குழம்பு. இது செட்டிநாடு சமையல் முறையில் செய்வாங்க. வதக்கி நம்ம செஞ்சால் பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கும். சரியா? டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க.